வணக்கம் நண்பர்களே, நான் ஆரமுகசாமி. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் வந்து எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயத்தான் பேச போகிறோம். EIA2020 அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் பேச போகிறோம். EIA2020 இது ஏதோ 2020 கிரிக்கெட் நினைக்க வேண்டாம். இது வந்து எல்லாரும் பார்க்க வேண்டியது, பேச வேண்டிய ஒரு விஷயம். என்ன அது EIA2020 பார்த்தீங்கன்னா, இதை நான் ஏன் எல்லாரும் பேசணும், இப்போ ஏன் இதை பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 11க்கு அப்புறம் இதை பற்றி நம்ம பேச முடியாது. இப்போ தான் இதை பற்றி பேசுறதுக்கான காலகட்டம். இந்த நம்மளோட வருங்கால சந்ததியினர் இந்த பூமியில் வாழணும், நமக்கு இந்த இயற்கை வளங்கள்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இதை பற்றி இப்போ பேசினா மட்டும்தான் முடியும். ஏன்னா இந்த இயற்கை வளங்கள் நம்ம வச்சுருக்க ஒரு மரத்தில் ஒரு பழங்களை பறிக்கிறோம், இயற்கை வளங்கள் இந்த சுவாசிக்கிறோம் சொன்னால் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம முன்னோர்கள் இந்த பூமியை நமக்கு பாதுகாப்பாக விட்டுட்டு போனதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மகிழ்ச்சியாக இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் நம்மளுடைய அடுத்த சந்ததியினருக்கு நாம் கொடுக்க வேண்டியது நல்ல சுவாசிக்கக்கூடிய காற்றையும் நீர் வாழ்விடத்தை தான் நம்ம கொடுத்து போகணும். அதை தவிர்த்து நீங்கள் எவ்வளோதான் வசதி வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுத்துட்டு போனால் கூட ஒரே நாளில் எல்லாமே தலைகீழாக மாறிடும். அதாவது ஒரு வேடிக்கை ஒன்று சொல்லுவாங்க, வேடிக்கைன்னு கிடையாது, சீரியஸ் தான். இது வந்து இந்தியாவில் எந்த தந்தையுமே வந்து தனக்கான வாழ்க்கையை வந்து வாழ்கிறது கிடையாது, தன்னுடைய குழந்தைகளுக்கான வாழ்க்கையை தான் வாழ்கிறான்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய தாய் தந்தையர் வந்து நமக்காக வாழ்ந்தாங்க, நாம் வந்து நம்மளோட குழந்தைகளுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கான வாழ்க்கை இது வரைக்கும் யாருமே வாழலை அப்படின்னு சொன்னாங்க. இந்த EIA2020 வந்து அதுக்கு வேட்டு வச்சிருமா அப்படின்னு சொல்லி தான் சுற்றுச்சூழல் ஆர்வலோட குற்றச்சாட்டாக இருந்துட்டு. அது என்ன EIA2020 அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமாக பார்க்குறேன். இதை பற்றி விவாதம் பண்ண வேண்டியது நீங்கள் தான். எனக்கு கிடைச்ச தகவல்களை உங்கள்கிட்ட வந்து பொது வெளியில் வைக்கிறேன், நீங்கள் தான் இதை விவாதம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோட முடிவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த EIA2020 எல்லாரும் எதுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதாவது இந்த கொரோனா ஊரடங்கு காரணமாக வந்து உலகமே இன்னைக்கு வந்து முடங்கி கிடக்குது. எல்லா விதமான தொழில்களும் வந்து நெருக்கடியில் இருந்துக்கிட்டு இருக்குது. புலம்பெயர் தொழிலாளர்கள் பிரச்சனை வந்து அதுக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தை வந்து இவ்வளவு விரைவாக வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் நிறைவேற்றுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு எல்லாருமே கேள்வி வைக்கிறாங்க. இந்த EIA2020 அப்படிங்கிறது விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்வாயன்மெண்ட் இம்பேக்ட் அசைன்மெண்ட் 2020. இதோட சுருக்கம் தான் EIA2020 பார்த்தீங்கன்னா. அதாவது ஒரு பகுதியில் வந்து ஒரு திட்டத்தை நிறைவேற்றணும், ஒரு தொழிற்சாலை அமைக்கணும்னு சொன்னால் அதுக்கு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் எங்கே வேணாலும் இஷ்டம் போல் எதை வேணாலும் தொடங்கலாம் அப்படிங்கிறதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கக்கூடியது தான் இந்த சட்டம் அப்படின்னு சொல்லி தான் குற்றச்சாட்டு மெயினாக வைக்கப்படுது. அதுக்கு இந்த அரசாங்கம் உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். அதாவது இது எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, 1984 வந்து மத்திய பிரதேசத்தில் உடைய போபாலில் ஒரு விஷவாயு கசிஞ்சு, அந்த விஷவாயு கசிவில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. நேரடியாக ஒரு 10,000 பேர் வந்து இறந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட 35 வருஷம் முடிஞ்சிடுச்சு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு. ஆனால் அந்த தொழிற்சாலை நிறுவனங்களும் அந்த அதிகாரிகள் எல்லாருமே சேஃப்டியாக அவங்கவுங்க நாட்டில் இருக்காங்க. இதுக்கு வந்து விசாரணை நடந்தது. இதுக்கு நீதி கிடைச்சதான்னு பார்த்தா தகுந்த நீதி கிடைக்கவே இல்லை. இதுக்கு இழப்பீடுகள்லாம் கொடுக்க சொல்லி கோர்ட்டில் வந்து ஆர்டர் போட்டாங்க. ஆனால் தகுந்த நீதி இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அவங்க பண்ணவங்க போயிட்டாங்க, இந்த இந்திய கோர்ட்டில் கூட அவங்க வந்து ஆஜராகவே இல்லை. இதுதான் வந்து அந்த சட்டம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 1984 இந்த விஷவாயு கசிவு நடந்தது இல்லையா, 1986 ஒரு சட்டத்தை வந்து இது கொண்டு வராங்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 சொல்லி. இதோட அம்சமாக தான் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு 1994 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. தற்போதைக்கு இருக்க சட்டம் வந்து 2006 அமல்படுத்தப்பட்ட ஒரு சட்டம். 2006 கொண்டு வந்தது. அதை வந்து ஒரு பகுதியில் வந்து ஒரு திட்டம் வருது, தொழிற்சாலை வருதுன்னா அதை அரசு சார்பில் அமைக்கப்பட்ட ஒரு குழு வந்து ஆய்வு பண்ணி அவங்க தான் இதுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாமா பெர்மிஷன் கிடையாதான்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுவாங்க. இந்த நடைமுறைகள் எல்லாம் வந்து காலி பண்ணுற மாதிரி தான் வந்து ஒரு அறிவிப்பு வந்து வந்திருக்குது. மார்ச் 12ஆம் தேதி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சக சார்பாக வெளியிட்ட ஒரு அறிவிப்பு. இது மார்ச் 12 வெளியிட்டா கூட இது காலம் கடந்து தான் பப்ளிஷ் பண்ணப்படுது, எல்லா மக்களுக்கும் வந்து தெரியப்படுது. அதாவது ஒரு திட்டம் வந்து ஒரு பகுதியில் வருதுன்னா அதை வந்து அந்த பகுதி மக்கள் வந்து கருத்து கேட்பு இதெல்லாம் வந்து நடக்கும், பொது ஆலோசனை எல்லாமே நடக்கும். இதுக்கு எதுக்குமே வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, யார்கிட்டையும் எதுவுமே கேட்க வேண்டிய இல்லை அப்படின்னு சொல்லி இதுக்கு எல்லாம் விலக்கு கொடுக்குற மாதிரி வந்து சட்டத்தில் வந்து அமெண்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் மெயினாக வந்து குற்றச்சாட்டு.
அதாவது தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம், உள்நாட்டு நீர்த்தடங்கள், நீர்ப்பாசன நவீனமயமாக்க திட்டம், அனைத்து கட்டுமான திட்டங்களும் வந்து இந்த மாதிரி கருத்து கேட்பு மூலமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இராணுவம், நாட்டின் பாதுகாப்பு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் வந்து பொது வெளியில் வந்து விவாதிக்கப்பட மாட்டார். அதை வந்து அது யார் கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லவும் மாட்டாங்க. அதாவது நாட்டோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், அதுக்கு வந்து அவசியம் கிடையாது, யார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து அதாவது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிகளை வந்து இந்த முதல்ல சொன்னோம் இல்லையா, இந்த கட்டுமான திட்டங்கள், மருந்து கம்பெனிகள் எல்லா திட்டங்களையும் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிகளை உள்ளே கொண்டு போயாச்சுன்னா அது சம்பந்தமாகவும் யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வந்து குற்றச்சாட்டாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி கொண்டு வரக்கூடிய அந்த மோசமான அம்சங்கள் வந்து இந்த EIA2020 இருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க. அதை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியில் மருந்து கம்பெனிகள் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொரோனாவுக்கு பின்னாடி வந்து மருத்துவம் சம்பந்தப்பட்ட மருந்து கம்பெனிகள் வந்து நிறையா உற்பத்தியை தொடங்கும் அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து புள்ளி விவரங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. மருந்து கம்பெனிகள் அப்படின்னு சொன்னாலே பணம், கொள்ளை, லாபம், இவ்வளோதான். அவங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னா கூட அவங்க லாபத்துக்காக தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மருந்து கம்பெனியை ஒரு சாதாரண ஒரு ஏரி பகுதியில் அமைச்சாங்கன்னா அந்த பகுதியில் உள்ள நீர்வளம், நிலவளம் எல்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு நிறுவனம் செயல்படும் அப்படின்னு சொன்னால் ஒரு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா தங்களுடைய நிறுவனத்தோட செயல்பாடு சம்பந்தப்பட்ட அறிக்கை வந்து சுற்றுச்சூழல் அமைச்சருக்கு கொடுக்கணும். இது வந்து இந்த சட்டம் வந்து 1 வருஷமாக வந்து நீட்டிச்சு கொடுத்துருக்கு. அதே போல் வந்து சீர்கேடுகள் குறித்து வந்து யாருமே மக்கள் வந்து கருத்து சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டம் வந்து சொல்ல வருது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தது ஒரு பகுதியில் ஒரு திட்டம் வருது, இல்லை ஒரு சீர்கேடு இருக்குன்னா அதை பற்றி யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணம் சொல்ல போனால் கூடங்குளத்தில் ஒரு அணுமின் நிலையத்தில் பிரச்சனை இருக்குன்னா இது யார் வேணாலும் கேள்வி கேட்கலான்னு இருந்து அதுக்கப்புறம் அரசாங்கமே என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்கள் மட்டும்தான் இதை கேள்வி கேட்க முடியும், வேற யாரும் இது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதை அப்பவே மாற்றிட்டாங்க. அதுதான் கூடங்குளம் மக்கள் வந்து கடைசி வரைக்கும் அவங்களே போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டெர்லைட் போராட்டமா அந்த பகுதி மக்கள் தான் போராட முடியுங்கிற நிலைமை இருந்தது. அதையும் மாற்றி இப்போ இந்த சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா அதை சம்பந்தப்பட்ட நிறுவனம் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதே போல் பார்த்தீங்கன்னா மாசு கட்டுப்பாட்டு வாரியம் புகார் பண்ணலாம். அதே போல் அந்த துறை சம்பந்தப்பட்ட அதிகாரி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், வேற யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தில் கூறப்படுது. நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, ஸ்டெர்லைட்ல வந்து அவ்வளோ பெரிய சுகாதார கேடு இருந்தது அப்படின்னு சொல்லி மக்கள் போராடுறாங்க. இந்த சட்ட பிரகாரம் அந்த நிர்வாகம் என்ன பண்ணா அங்கே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளோ இல்லை மாசு கட்டுப்பாட்டு வாரியமோ தான் இல்லை அதிகாரிகளோ தான் அதை புகார் பண்ணணும், மக்கள் யாருமே கேள்வியே கேட்க முடியாது. இதுதான் இந்த சட்டத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி மெயினான குற்றச்சாட்டு. யாருமே எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படின்னு. இது வந்து ஒரு ஜனநாயக நாடு, யார் வேணாலும் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்க இடத்துல இருக்கக்கூடிய எஜமானர்கள் வந்து மக்கள் தான், பதில் சொல்ல வேண்டிய இதுதான் அரசாங்கம். தவிர இது யாருமே எதையுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோட நிறைவேற்றப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து மெயினாக வந்து இதில் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கு. அதே போல் வந்து கருத்து கேட்பு திட்டம் வந்து நிறைவேற்றதுக்கு முன்னாடி வந்து கருத்து கேட்பு அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துவாங்க. இந்த கருத்து கேட்புக்கு வந்து 60 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க, அதை இப்போ 40 நாளாக குறிச்சிருக்காங்க. அதே போல் கருத்து கூறுறது, இந்த திட்டம் வந்து நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்லி அது சம்பந்தமான எதிர்ப்பு கருத்துக்கள் எல்லாம் வந்து ஒரு ஏரியாவில் கொடுக்கப்படுதுன்னா அதுக்கான காலகட்டம் வந்து 30 நாளாக இருந்தது, அதை இப்போ 20 நாளாக கொடுத்துருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட சாதக பாதகங்களை ஆய்வு பண்ணி அவங்க மக்கள் வந்து கருத்து சொல்லணும்னா கூட 20 நாளைக்கு அதுக்கு சொல்லணும். அந்த மாதிரி வந்து இதில் வந்து நாட்கள் வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதில் சுற்றுச்சூழல்காரர்களோட அதான் வந்து குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த EIA2020 வந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்குள்ள இதுக்கான இந்த சட்டத்தை நிறைவேற்றலாமா அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11க்குள்ள மக்கள் வந்து இதுக்கு கருத்துக்களை தெரிவித்து ஆகணும். அதுக்கு பின்னாடி அது வந்து சட்டமாக மாற்றுவாங்க. அதாவது வந்து இதோட மெயினான ஒரு குற்றச்சாட்டு, இது மாநில மொழிகளில் இல்லை. இப்போ எனக்கு வந்து தமிழ் மட்டும்தான் தெரியும், ஆங்கிலம் தெரியாதுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க, மாநில மொழிகளில் இல்லை. இந்தியாவில் கிட்டத்தட்ட பல மாநிலங்கள் இருக்குது. இதை பற்றி எந்த நாலேஜுமே இல்லாத மக்கள் படிச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டாலே அவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் மாநில மொழிகளில் இல்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. கேள்வி கேட்ட அமைப்புகள் ஒரு 3 இணையதளங்கள் வந்து இது சம்பந்தமாக வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த இணையதளங்கள் வந்து முடக்கப்பட்டிருக்கு, கேள்வியே கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது.
ஏன் இதை சம்பந்தமாக பேசின அந்த இணையதளங்கள் வந்து முடக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து இன்னொரு குற்றச்சாட்டாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா சேலம் 8 வழிச்சாலை திட்டமாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட் ஆலையாக இருக்கட்டும், அந்த பகுதி மக்கள் போராடி தான் அந்த திட்டங்களை எல்லாம் வந்து நிறுத்தினாங்க. அப்போ அதுக்கே வாய்ப்பு இல்லாத அளவுக்கு வந்து இந்த சட்டம் வந்து கொடுக்குறது. இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் போன்ற நாசகார தொழிற்சாலைகள் வந்து தொடர்ந்து வந்து நிறுவப்படலாம். இதுக்கு இந்த சட்டம் வந்து முழுமையாக வந்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அப்படின்னு சொல்லி தான் சுற்றுச்சூழல் ஆர்வலோட மெயின் குற்றச்சாட்டாக இருந்துட்டு இருக்கு. இந்த குற்றஞ்சாட்டுறது ஒரு சைடில் இருந்தால் கூட இதுக்கு எதிர்வினையாக வந்து இதுக்கு பதிலடின்னு சொல்ல வந்து சோசியல் மீடியாவில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது பிஜேபி ஐடி விங்கு அப்படின்னு சொல்லி மோடி ஆதரவாளர்னு சொல்லி நிறைய இருக்காங்க இல்லையா. அதாவது மோடியோ பிஜேபியோ என்ன ஏதாவது ஒரு குற்றம் சாட்டினா ஒன்று சீன கைகோலிம்பாங்க, தீவிரவாதிம்பாங்க, எல்லாம் வந்து நக்சலைட்பாங்க. அந்த மாதிரி வந்து அது ஒரு குரூப் இல்லையா. அவங்க வந்து கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து கேள்விக்கு வந்து எதிர்வினை அப்படிங்கிறது வந்து பதில் தானே தவிர கேள்விக்கு கேள்வி வந்து எதிர்வினை கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த மலைகளெல்லாம் உடைச்சி கொண்டு போறாங்களா, அப்பமெல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க, ஆற்றில் இருக்க ஆற்று மண்ணெல்லாம் அழிட்டு போனாங்களா, அப்பமெல்லாம் எங்கே போனீங்க, எல்லா இயற்கை வளங்களையும் சூறாடினாங்களா, அப்பமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் மாநில அரசு தன்னுடைய அதிகாரிகளை கையில் வச்சுட்டு மாநில அரசு சில திராவிட கட்சிகள் இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் இது எல்லாம் வந்து இப்போ வந்து மத்திய அரசாங்கத்தோட கைக்கு போகுது. மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இதெல்லாம் சரியான முறையில் செயல்படும். நீங்கள்லாம் இதெல்லாம் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அதுக்கு கேள்விக்கு கேள்வியை தான் எதிர்வினையாக சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கேள்விக்கு பதில் தான் தேவை. இதை வந்து பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்குது அரசு அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க. இந்த மக்களோட பயத்தை போக்க வேண்டிய கடமை வந்து அவங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்களை சூறையாடி எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது வந்து மக்களுக்கு பயனுடைய மாதிரி தெரியும். இன்னைக்கு வந்து அது வளர்ச்சியாக தெரியலாம், பின்னாடி அது வந்து பேரழிவாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இன்னைக்கு சீனாவில் கட்டப்பட்ட 3 Gorges டேம், அந்த அணை வந்து உலகத்திலே மிகப்பெரிய அணையாக இது அணைகளாக கட்டுமானது. 90,000 அணைகள் வந்து சீனாவில் கட்டிச்சிருக்காங்க. உலகத்தில் இருக்க 3 அணைகள் வந்து சீனாவில் தான் இருக்கு. மிகப்பெரிய அணை வந்து கட்டணும். கிட்டத்தட்ட சென்னையோட பரப்பளவுக்கு ஈக்குவலாக ஒரு அணையை கட்டி வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அது எவ்வளோ பெரிய அணையாக இருக்குன்னு சொல்லி. அந்த அணை கட்டி இன்னைக்கு வந்து அந்த தண்ணி முழுக்க நிரம்பி நிற்கிது. இதனால் பூமியோட சுழற்சி வேகமே சில மைக்ரோ வினாடிகள் வந்து குறைஞ்சிட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பூமியையே இவ்வளோ பெரிய பூமியை நிறுத்தக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு டேம் வந்து கட்டி வச்சுருக்காங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அந்த அணை உடஞ்சா இதில் 4லேருந்து 50 கோடி மக்கள் வந்து நீர்கள் மூழ்கி இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அணைய கட்டுமானத்தை வடிவமைச்ச அந்த பொறியாளரோ அந்த கட்டினவங்களோ அரசு ஊழியர்களோ இல்லை அந்த அரசியல்வாதிகளோ இன்றைக்கி அதில் நிற்க போகிறாங்களா அழிய போகிறாங்களா? அந்த பகுதியில் அந்த மண்ணை நேசித்த மக்கள் தான் இன்னைக்கு அழிவை சந்திக்க போகிறாங்க. அவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் உயிரை கையில் பிடிச்சிட்டு பயந்துக்கிட்டு அந்த இடத்த காலி பண்ணாமல் இருக்கிறாங்க. ஆனால் அரசியல்வாதிகள் எல்லாமே அவங்கவுங்க சேஃப்டியாக போயிட்டாங்க. இது மாதிரி ஒரு மோசமான திட்டம் வந்துன்னா அவங்கவுங்க இடத்த காலி பண்ணி போயிடுவாங்க. ஆனால் அந்த மண்ணை நேசிக்கக்கூடிய மக்கள் தான் அதில் வந்து கடைசி வரைக்கும் இழக்க போகிறாங்க. எல்லாம் இதுக்கான பதிலை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கவங்க பதிலை கொடுக்க அரசாங்கம் தான் இது வந்து மக்களுக்கான பயத்தை வந்து நீக்கணும். அதாவது பொருளாதார வளர்ச்சி வந்து கண்டிப்பாக நாட்டுக்கு தேவை.